டிவிகே கட்சியின் சின்னத்தை மாசாக மேடையில் அறிவிக்கும் சங்கீதா விஜய். விஜய் அரசியல் கட்சி தொடங்கி செயற்குழு கூட்டத்தையும் மிக மிக ரகசியமாக காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளார். முந்தைய கூட்டங்களைப் போலவே அல்லாமல் செய்தியாளர்களுக்கு எந்த தகவலும் தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையோடு கூட்டத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கூட்டத்தில் விஜய் பேசிய முக்கிய அம்சங்கள் கூட வெளியில் தெரிந்துவிடக் கூடாது என கட்சியினர் மௌனம் காத்து வருகின்றனர். ஆனால் விஜயின் கட்சி கொடி என்ன என்பது குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி விஜயின் அறிக்கையில் இடம்பெற்ற சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலேயே கட்சி கொடி தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை அவர் வெளியிட்டுள்ள 2 அறிக்கையிலுமே உறுதிப்படுத்தும் வகையில் கட்சியின் பெயர் சிவப்பு நிறத்திலும் அதன் அருகே மஞ்சள் நிறத்தில் கோடும் உள்ளது. அதே போன்று அதன் கீழ் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பட்டை அமைந்திருப்பதும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளன. குறிப்பாக சிவப்பு நிறத்தில் தமிழ்நாடு இருப்பது அது தான் மைய வண்ணம் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளது. மேலோட்டமாக கட்சி கொடி இதுதான் என்பதை தொண்டர்களுக்கு அறிவித்து விட்டதாக கூறப்படும் நிலையில் கட்சியின் பெயரை அறிவித்தால் இருந்தே பெயர் மற்றும் கொடி தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை மதுரையில் நடத்த விஜய் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியை பலப்படுத்த சுமார் 100 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து 200 கோடி உறுப்பினர்களை சேர்க்க விஜய் முடிவு செய்து உள்ள நிலையில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்தில் மதுரை தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடத்தப்படும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் கட்சியின் சின்னம் மற்றும் நிறத்தை அதிகபூர்வமாக விஜய் அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கட்சியின் சின்னத்தை சங்கீதா விஜய் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது.